நல்லதை நோக்கி பயணத்தில் இருக்கிறோம். சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறேன், கேலி பண்ணுறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்திய பிரஜைகளாகிய எல்லோருக்குமே அந்த உரிமைகள் இருக்குது. பேச்சுரிமை, எழுத்துரிமை தான் பிரதான உரிமைகள் இந்தியாவில். என்றைக்குமே பேச்சுரிமை, எழுத்துரிமை இருக்கும்போது கவனமாக ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. கவனமாக இருப்போம், கண்ணியத்தை காப்போம். கண்ணியம் காப்பது என்றால் முக்கியமாக பெண்களிடம் நம்முடைய நடத்தை சரியாக வைத்திருக்க வேண்டும். நான் என்ற எண்ணம் இல்லாமல் எப்படியும் ஒரு பெண்ணை என்னால் அடைய முடியும் என்ற அந்த கேவலமான எண்ணம் இல்லாமல் ஒரு ஆண் இருந்தால் என்றால் அந்த நற்குணமே பெண்களை அவன் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்திருக்கும். அந்த பெண்களை மதிக்கக்கூடிய நற்குணமே ஒரு ஆணின் பக்கம் அவனை பெண்களை ஈர்த்து வைத்திருக்கும். பெண்கள் இன்று எவ்வளவோ சாதிக்கிறார்கள். கலெக்டராக வீம்பு பிடித்து கலெக்டராவது முக்கியமல்ல, சீர்களை போல. ஆனால் முதலமைச்சர் பிரதமர் வரை சாதித்த வரலாறு நம் இந்தியாவில் இருக்கிறது. பெண்களை கேவலப்படுத்தக்கூடாது. அதே நேரம் பெண்கள் நிதானத்தை இழந்து நடப்பதாக ஒரு சீரியலில் அவர்களின் குணத்தை கெடுத்து காட்டக்கூடாது. கிட்டத்தட்ட 3 சீரியல்கள் அப்படி காட்டி இருக்கிறார்கள். இன்னும் பல சீரியல்களில் பெண்களை ஒரு குணம் கெட்டவராக காட்டும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அது ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கவனமாக ஒரு கதையை எடுங்கள். அந்த கதையில் பெண்களின் கண்ணியத்தை அவர்கள் உடலழகை காட்டுவதாக எடுக்க வேண்டாம். இது சொல்கிறதுக்கு ஐம் சாரி, பட் நான் என்னுடைய தங்கைகளுடைய பாதுகாப்புக்காக நான் இதை சொல்கிறேன். நானும் ஒருவன் மீது ஆசை வைக்கலாம், ஒரு பெண்ணின் மீது. ஆனால் அது நிச்சயமாக என் மனைவியாகத்தான் இருக்கும். நன்றியுடன் ஐயம்பெருமாள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என்றுமே பெண்களை மதிப்பவன் மட்டுமே வாழ்வில் உயர முடியும். நன்றியோடு ஐயம்பெருமாள். இந்த வாழ்க்கை அனைவருக்கும் திகைப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும். ஆடம்பரங்கள் இல்லாமல் நல்ல எளிய முறையிலான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் வெற்றி நமதே, நாளை நமதே. ஒரு நல்ல சூரியன் உதிக்கட்டும். திங்கட்கிழமை மாலைக்குள் ஒரு நல்ல சூரியன் உதிக்கும். என்னென்னமோ கருத்து கணிப்புகள் வரலாம், ஆனால் ஒரே சூரியன்தான். அது என்றுமே மறையாது. நன்றியோடு இருப்போம், நன்மையை பெறுவோம். வாழ்க வளமுடன்.